மண் சரிவு அபாயம் காரணமாக பதுளை கிணலூர் தோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். 4 வருடங்களாக மண் சரிவு அபாயத்தினை எதிர்நோக்கி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். கடந்த 4 வருடங்களாக கிணலூர் தோட்ட மக்கள் மழை காலங்களில் இடம்பெயர்வதும் பின்னர் வீடு திரும்புவதும் வழமையாகியுள்ளது. கடந்த சில தினங்களாக பிரதேசத்தில் பெய்த பலத்த மழையினால் மீண்டும் அந்த மக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்துள்ளது. 52 குடும்பங்களைச் சேர்ந்த 165 பேர் மண் சரிவு அபாயம் காரணமாக இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த மக்கள் யாகல பத்த வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். இத்தனை வருஷ காலமா சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு மழையிலயும் தண்ணிலையும் இருந்துகிட்டு பெரிய கஷ்டமா இருக்குது. வேலைக்கு போறவங்களும் வந்து ஒழுங்கா சாப்பிடறதுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்ல. 4-5 வருஷமா செஞ்சு தரேன்னு இன்னும் செஞ்சு தரல. இந்த வருஷம் வச்சு செஞ்சு தர முடிவு தர மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாப்பான பகுதிகளில் வீடுகளை அமைத்துக் கொடுக்கவோ அல்லது காணிகளை வழங்கவோ பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் எவரும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இடர்முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் GLS சேனாதீரவிடம் இது தொடர்பில் நாம் வினவிய போது தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார்.